السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأولين والآخرين وعلى آله وصحبه أجمعين. வான்புயாலும் வல்லிர ஏகனின் நல்லருள் பொங்க வானகம் போற்றும் வையக பேரொளி வல்லல் நபிகள் திலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசைகள் சூழ இறை அன்பர்களின் இனிய துஆக்களோடு மாமன்றம் மதரசா ஹமீதியாவின் மகத்தான மார்க்க விழாக்களின் சிறப்புயர் நிகழ்ச்சிகளை ஒளிப்பேழையாக தொகுத்து தருகிறோம். இதோ அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, நம் தாய் திருநாடாம் இந்திய துணைக்கண்டத்தின் தென்கிழக்கோடியில் வங்கக்கடல் உரடி வரும் தங்கத் தமிழகத்தில் வாகையர் இஸ்லாத்தின் வண்ணத் தொட்டில் இறையரல் நிறைய பெற்ற வழிமார்கள் வாசம் செய்யும் கலைமலிர் பட்டினமாம் கலங்கரை விளக்கமாம் கவின்மிகு காயில் பதியின் அலைவாய் கடலோரம் அழகாய் அமைந்திலங்கும் மாநபியின் மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையில் புகழோடும் பொலிவோடும் இயங்கி வருகிறது. அறிவுமனம் வீசும் அருஞானம் கூடம் மறைஞானம் போதிக்கும் மாண்புயர் மன்றம் மதரசா ஹமீதியா 1971 ஆண்டு உதயமாகிய இப்பேரியக்கம் வெள்ளி விழாவை கடந்து தனது 31 வயதை அடியெடுத்து வைத்திருக்கிறது. மழலைகள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை தீனரி கல்வியினை பயிலும் மார்க்க வகுப்புகள், சின்னம் சிறுவர்கள் நெஞ்சில் பதிக்கும் மறை குரான் மரண பிரிவு, தீன்மறை குரானை திருவாய் ஓதிட சீரிய தஜ்வீத் வகுப்புகள், அறிவுக்கு விருந்தோட்டும் அரிய நூலகம், சுற்றுலா திருக்கல்வி திட்டம், தேனும் இனிய பைத்து பிரிவு, சுழல் இயந்திர பிரிவு, வணிக பிரிவு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், சன்மார்க்க போட்டிகள், நன்மார்க்க நிகழ்ச்சிகள், நல்ல தமிழ் வார்த்தெடுக்க நாவலட்சி பாசறை, கணிப்பொறி மையம், கம்ப்யூட்டர் யூனிட், ஏழை எளிய மாணவர்களுக்கான இலவச கத்தனா, இலவச சீருடை, இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் பல கல்வி ஊக்க பரிசுகள், இப்படி எண்ணற்ற துறைகளால் மாணவ சமூகத்திற்கு மகத்தான சேவைகளை ஆற்றி வரும் சீருயர் மதரசாதான் சிறப்புயர் ஹமீதியா. சுந்தர கொள்கையாம் சுன்னத்துவல் ஜமாத்தின் எழுச்சி ஞாயிறு எழிலா ஹமீதியாவின் ஏற்றமிகு விழாக்களின் ஒளிப்பேலை தோப்பினை பார்த்து மகிழும் அன்பு நெஞ்சங்களே, மதரசா ஹமீதியாவின் மகத்தான பணிகள் என்றும் சிறக்க தாருங்கள் உங்கள் பேராதவர்களை, இனிய துவாக்களை என வேண்டி விளைகிறோம். வாருங்கள், அகங்குளிர வரவேற்கின்றோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். மதரசா ஹமீதியாவின் மகத்தான மார்க்க விழாக்களின் முதல் நாள் நிகழ்ச்சி மாணவர்களின் முதற்கட்ட நகர்வலம். நாள் 30/6/2000 வெள்ளி காலை 7 மணி. காயல் நகரின் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் அல்ஹாஜ் எஸ் சையீத் அஹ்மத் அவர்கள் தலைமை ஏற்க அல்ஹாஃபில் எஸ்.எம்.எஸ். ஷேக் அப்துல் காதர் கிராத் ஓத நிகழ்ச்சிகள் இனிதுர துவங்கியது. அல்ஹாஜ் எஸ்.ஏ.கே. முஹியுத்தீன் அப்துல் காதர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். அவர்களை தொடர்ந்த சாதியங்கள், தபூ சாதியங்கள், இறை நேசர்கள், கடற்கரைகளை முத்துக்கள் வான்விட்டு முதிர்வது போல், முகில் கொட்டும் மலைச்சரங்கள் சிதறுவது போல், முத்தான கருத்துக்களை கொத்தாக உதிர்க்கின்றது உயர்மன்றம் ஹாமிதியா.
மாமன்றம் ஹாமிதியாவின் நெறி சார்ந்த கொடிதன்னை ஏற்றி வைக்க மாணவ அணித்தலைவர் பிரமுகர்களை புடைசூழ அழைத்து செல்கிறார். இதோ Rabbi Zidni Ilma, Oh my Lord, increase my knowledge. இறைவா என் அறிவை பெருகச் செய். ஈட்டியின் முனையில் எம்மை இழுத்தே நிறுத்திடினும் ஈமானை இழக்க மாட்டோம் என்ற நல் உறுதி தன்னை உதட்டினால் அல்ல எங்கள் உயிர் மூச்சாய் முழங்குகின்றோம் என்றே நல் குரல் கொடுப்போம். இளைஞர்களே வாரீர் வாரீர். மேடையில் வீட்டிருக்கும் தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எம் சபையின் முதல்வர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். தொடர்ந்து அல்ஹாஜ் அல் ஹாஃபில் மௌலவி எஸ் எல் ஹாமிதுல்லா ஆலிம் ஃபாசி அவர்கள் இதோ துஆ ஓதுகிறார்கள். தனியோனை துதிப்போமே நம் தார்மீக சபையில் கூடிணைந்து தனியோனை துதிப்போமே தனியோனை துதிப்போமே நம் தார்மீக சபையில் கூடிணைந்து தனியோனை துதிப்போமே உலகம் மகிழ்ந்திட உயர் நிலையடைந்திட உத்தம நபி மீது ஸலவாத்துரைப்போம். உலகம் மகிழ்ந்திட உயர் நிலையடைந்திட உத்தம நபி மீது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தங்கள் பொற்கரங்களால் பச்சை கொடியசைத்து மகத்தான மாணவ பேரணியை துவக்கம் செய்கிறார்கள் ஜனாப் AKS மௌலானா அவர்கள். தனியோனை துதிப்போமே கல்வி கடலம் ஆருயிர் அகமதெங்கள் அருமலர் தோட்டந்தனில் அரும்பிய பூக்கலாம் அருமை கலீஃபாக்கள். அவர் நாமம் தாங்கி இங்கே அணிதிரண்டே வருகின்றார். அமைதி பூங்காற்றாம் அருள் நபி தோழரவர் அபூபக்கர் சித்திக்கின் அமுதமாம் நாமம் தாங்கி பவித்திர மாணிக்க பட்டின மீதினிலே பச்சை கொடியுடனே பவனியே வருகின்றார் பாசமிகு தம்பிகளாம் ஹாமிதியா மென்மலர்கள். வீரத்தின் விளைநிலமாம் வித்தகர் உமர் ஹத்தாபின் மங்களமாம் நாமம் சூடி மஞ்சள் நிற கொடி பிடித்தே நீதி நிறை நிலைத்திடவே நெஞ்சுயர்த்தி வருகின்றார் கண்ணின் மணிகளான ஹாமிதியா மின்மினிகள். ஆம், தியாகத்தின் மறு உருவம் திருவாளர் உஸ்மானின் நிறைமதி பெயர்பதித்தே நீலவண்ண கொடி பிடித்து மகத்தான சாதனைகள் மண்ணூரில் படைத்திடவே மடை திரண்ட வெள்ளமாக இதோ படை திரண்டே வருகின்றார் ஹாமிதியா பாசறைகள்.
அறிவின் பட்டணமாம் அண்ணல் அலியாரின் சீருயர் நாமம் தாங்கி சிவப்பு வண்ண கொடியேந்தி சிறுமைகள் மாய்ந்திடவே பெருமைகள் மலர்ந்திடவே சிங்கார நடைபயின்று ஹாமிதியா சிறுவர்கள் சித்தி பெற வருகின்றனர். اللهم اغفر بكرة ما قرأنا من كلامك لا الميزانه هدية ووصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة حمدا باري هو القيوم شكرا منعما கல்லாமையை இல்லாமலாக்குவோம், கல்வி கற்பது கடமை என உணர்த்துவோம். கணிப்பொறி யுகத்தில் கல்வியே மூலதனம் என முழங்குவோம். கல்வியிலார் கண்ணிருந்தும் ஒளி இழந்தார் போலாவார். கல்வியாளர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். எனவேதான் குல்ஹல் யஸ்தவில்லதீன யாலமூன் வல்லதீன லா யாலமூன், கல்வி கற்றோரும் கல்லாதோரும் சரிசமமா என எழில்மறை குர்ஆன் வினா தொடுக்கிறது. ரப்பி ஜித்னி இல்மா, 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 ரப்பி ஜித்னி இல்மா. இறைவா எனது அறிவை பெருகச் செய், இறைவா எனது அறிவை பெருகச் செய், இறைவா எனது அறிவை பெருகச் செய். قال النبي صلى الله عليه وسلم اطلب العلم ولو بالسين, சீனா தேசம் சென்றேனும் சீர் கல்வியை தேடிக்கொள். அடி வயிற்றில் கல் 3 கற்றிக்கொண்டு அகழ்போரில் பசித்திருந்த அண்ணல் நபியின் அறநெறியில் அடியெடுத்து வைக்கும் அற்புத பேரணி. மாணவ சமுதாயமே துள்ளி எழு, உணர்ச்சி பெறு. உன் அறிவிக்கும் அனுஷ்டானத்திற்கும் ஏற்ற கல்வியை தேர்ந்தெடுப்பதில் தவறிவிடாதே. நற்பண்பாட்டையும் நம் தனித்த கலாச்சாரத்தையும் கட்டி காப்பதில் முனைந்து செயல்படு. வெற்று வேதாந்தங்கள் விட்டொழித்து வெற்றி பாதையில் விரைந்திடு. என்னரும் இளைய சமுதாயமே, ஒற்றுமையிலும் உயர்கயிற்றை பற்றி பிடித்திடு. அன்பும் அறமும் செழித்தோங்க அயராது பாடுபடு. ஏழை எளியோர் நலம் காக்க விரைந்தே செயல்படு. பொங்கும் புது வெள்ளம் போல் புன்னகை தவழ்ந்தாட வெண்ணுடை தரித்தே இங்கே கள்ளங்கள் களைந்திடவே செங்குணச் சீலர்களாய் மின்னிடும் வைரங்களாய் ஜொலித்திடும் தங்கங்களாய் மிளிர்ந்திடவே வாரீர் வாரீர் வாகுயர் எம் சபைக்கு. பூக்களின் ஊர்வலம் போல் புதுமைகள் பூத்திடவே போர்க்கள வீரர்கள் போல் சாதனைகள் படைத்திடவே சத்திய நீதிநெறி ஜெகமெங்கும் நிலைத்திடவே சமாதான வெண்புறாவாய் பறந்திடவே வாரீர் வாரீர் வளமார் என் சபைக்கு. புன்னகை முகத்திலாட நன்னடை பயின்றே இங்கே நறுமலர் பூக்கள் கூட்டம் நகர்வலம் வருகின்றாரே. சீலமுயர் கல்விதனை சிந்தையில் ஏற்றிடவே கவின்மிகு ஹாமிதியா கலைக்கூடம் நோக்கி வரும் சின்னங் சிறுசுகளே சித்தி பெற வாரீர் வாரீர்.
லஜ்னத்துல் ஹுஸ்னா இளைஞர் மீலாது கமிட்டியின் சார்பாக நம் மாபெரும் பேரணிக்கு மகத்தான வரவேற்பு வழங்கப்பட்டது. இவ்வழகிய நிகழ்ச்சியில் தலைமையேற்ற மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ் கே ஷேக் அப்துல்லா ஆலிம் ஜுமானி அவர்கள் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று தொடர்ந்து எம் சபையின் முதல்வர் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்துகிறார்கள். போன்ற மகளிர் அரபிக் கல்லூரியுடைய தாளாளர்கள், மேலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த நிலையில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி காத்துக் கொண்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கதாக அமைகிறது வருகிறது. ஏறத்தாழ 90க்கு மேற்பட்ட ஹாஃபிகளை இந்த உலகத்தில் எடுத்து காட்டியிருக்கிறது. இப்போது 15 ஹாஃபிஸ் மாணவர்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதிலும் ஒவ்வொரு பிரிவிலும் ஹாஃபிஸில் நிறைந்து காண கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் என்றைக்கே இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இன்றைய நிகழ்ச்சிகளில் நமக்கு ஒரு அழகான ஒரு எண்ணம் அல்லாஹ் தஆலாவால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று எண்ணும் பொழுது மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே போல பரிமாற தெருவிலும் ஒரு ஹாபில் வர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு உண்டு. நிச்சயமாக அந்த காலம் வரத்தான் போகிறது. எல்லா தெருவுகளிலும் அதிகமான ஹாபில்கள் நிறைந்து காண கிடைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உண்டு. அதே சமயத்தில் உலகத்தினுடைய கல்வியிலும் உச்சக்கட்டத்தை இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் உண்டு. இந்த எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய பேரர்களால், அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவருடைய துஆ மற்றும் இறை நேசர்கள், மகான்கள் போன்ற எல்லா அவுலியாக்களுடைய துஆ இந்த எண்ணங்கள் நிறைவேறி வருகிறது என்பதை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அருள் மதீனா சோலையிலே மனம் கமழும் நபிமணியின் சந்தன திரு ரௌலாவை காண்போமே. அருள் மதீனா சோலையிலே மனம் கமழும் நபிமணியின் சந்தன திரு ரௌலாவை காண்போமே. தீன்குலத்தின் சீலர்களே, திருநபியின் உம்மத்தோரே, வாருங்களேன் மதீனப்பதி ஏகிடுவோம். வாருங்களேன் மதீனப்பதி ஏகிடுவோம். அருள் மதீனா சோலையிலே மனம் கமழும் நபிமணியின் சந்தன திரு ரௌலாவை காண்போமே. கருணை நபி தரிசனத்தை பெற்று கரம் தொட்டு முத்தம் செய்து சலாம் ஒளிந்திடுவோம் வாரீரோம். கருணை நபி தரிசனத்தை பெற்று கரம் தொட்டு முத்தம் செய்து சலாம் ஒளிந்திடுவோம் வாரீரோம். கல்புகளில் தேன் சுரக்கும் கனிவுடனே அருள் கிடைக்கும் கை நிறைய அள்ளிடுவோம் வாரீரோ. கை நிறைய அள்ளிடுவோம் வாரீரோ. அருள் மதீனா சோலையிலே மனம் கமழும் நபிமணியின் சந்தன திரு ரௌலாவை காண்போமே. தீன் குலத்தின் சீலர்களே, திருநபியின் உம்மத்தோரே, அறமார்க்க பெருவிழாக்களில் 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள். மாணவர்களின் 2ஆம் கட்ட நகர்வலம் நாள் 1/7/2000 சனி காலை 7 மணி. அல்ஹாஜ் நஹ்வி இஎஸ் சையது இஸ்மாயில் அவர்கள் தலைமை ஏற்க, அல்ஹாஃபில் ஏஎம் ஷேக் தாவூத் கிராத் ஓத, அல்ஹாஃபில் கேஎம்ஏ உமர் ஃபாரூக் ஆலம் வரவேற்புரை நிகழ்த்தினார். لا
ஹாமிதியாவின் தீல் முழங்கும் கொடிதன்னை ஏற்றி வைக்க வெண்படை சூழ மாணவர் அணித்தலைவர் நகர பிரமுகர்களை அழைத்துச் செல்கிறார். يا رب أعط لنا علما وفهما كما أعطيت يا ربنا للشيخ غزالي. எத்திக்கும் புகழ் மணக்கும் தித்திக்கும் தேன்மறையின் திவ்ய மொழியதனை சின்னஞ்சிறுவர்கள் சிந்தையதில் ஊணுகின்ற விந்தை ஹாமிதியா விண்ணுள்ள காலம் வரை நின்றே நிலைத்திடவே நிமலோனே அருள் பொழிவாய். வெண்ணிறா கூட்டம் போல வெண்ணிற ஆடையோடு கள்ளம் கவடமின்றி உள்ள தூய்மையோடு கல்வியாம் ஞானம் தேடி கடல்மடை உடைந்தார் போல கண்மணிகள் திரண்டு வந்தார் கலைஞான பீடம் நோக்கி. எம் சபையின் முதல்வர் அவர்கள் அவையோர் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். ஜனாப் நஹ்வி இஎஸ் புகாரி ஆலிம் அவர்கள் துஆ ஓதுகிறார்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பச்சை கொடியசைத்து மகத்தான மாணவ பேரணியை துவக்கம் செய்கிற பெருந்தகை ஆளுநர் யூசுப் சாஹிப் சாப் அவர்கள். இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன் மானம் எங்கள் உயிராகும். காட்டும் வஹீத்தீன் ஆண்டகையின் மாற்றீரம் மகளராம் மன்றில் வாகான ஹாமிதியாவின் வளமார் பேரணி இதோ கரமேந்துகிறது. அலைகின்ற மனதுக்குள் வலை தின்னும் ஷைத்தானின் அழுக்காறுகளை அகற்றி அற்புதமாக்கும் அழகிய பேரணி. பூக்களின் மலராகி சந்தனத்தில் கலந்திட்ட ஜவ்வாறு போல் இறைமறையை இதயத்தில் ஏந்திய இளம் ஹாஃபில்களை உருவாக்கும் ஏற்றமான பேரணி.
எம் சபைக்கு வீண் முழக்கும் தீந்தமிழ் கவிமலைகளை பொழிந்து வரும் வரகவி காசிம் புலவர், கால்வழி தோண்டல், வளமான தமிழ் புலமை, விளையாடும் கவிக்கொண்டல், காயல் பிறைக்குடியான் பெருங்கவிஞர் எஸ்எம்பி முகமது ஹுசேன் அவர்களை உளமாற பாராட்டுகிறோம், துவா செய்கிறோம். மக்கத்தில் பிறந்த சொர்க்கத்தின் வேந்தர் புகழை பாடுவேன். என் நெஞ்சமே வாழ்ந்திடும் காலங்கள் முழுதும் புகழை பாடுவேன். என் நெஞ்சமே வாழ்ந்திடும் காலங்கள் முழுதும் புகழை பாடுவேன். மக்கத்தில் பிறந்த சொர்க்கத்தின் வேந்தர் புகழை பாடுவேன். விண்ணும் பிறந்திட மண்ணும் வளர்ந்திட காரணமானவர், ஆதவன் ஒளியும் தோற்றிடும் அவரின் ஞான ஒளியினிலே. மக்கத்தில் பிறந்த சொர்க்கத்தின் வேந்தர் புகழை பாடுவேன். என் நெஞ்சமே வாழ்ந்திடும் காலங்கள் முழுதும் புகழை பாடுவேன். மக்கத்தில் பிறந்த சொர்க்கத்தின் வேந்தர் புகழை பாடுவேன். கற்கண்டு தானங்கள் சொற்கொண்டு ஊறிடும் நபியின் மாண்பிலே, விளையுங்கள் நேர்த்தியாய் வளரும் பான்மையில் பயனின் உருவிலே. மக்கத்தில் பிறந்த ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. قال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. அறியாத பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வரலாறு கைகளை நன்மை தெரிவித்து வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது ஆரோக்கியாவில் இந்த அணிவகுப்பை நாம் பார்க்கிறோம். இந்த அணிவகுப்பு நமக்கு என்ன அறிவிக்கிறது என்பதை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டிய உணர்த்து பார்க்க வேண்டிய கடமை. 29 அப்பா பள்ளித்தூர் அல் ஹசான் மாதர் சங்கம் சார்பாக நம் மகத்தான மாணவ பேரணிக்கு மாபெரும் வரவேற்பு வழங்கப்பட்ட நிகழ்ச்சியில் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் லஹாஃபில் எஸ்கேஎம் நூஹத்தம்பி ஆலிம் ஜிவானி அவர்கள் தலைமையேற்க எம் சபையின் தலைமை பேராசிரியர் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்துகிறார்கள். அமைந்து சிறுவை குறித்து நல்ல பேரு புகழும் வாழ்ந்து நம்மளுக்கு மறு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரிய தம்பி அல் ஆஃபில் கே மிதார் அகமது ஆலிம் அவர்கள் என்ன வந்து செய்ய முடியாது. அவர்கள் நம்ம இடத்துக்கு இருந்தாலும் அவருடைய என்ன அடைகளும் நம்மளோட ஒட்டி தெரிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வினாடி பொழுதும் அவருடைய பேச்சுகளோ, அவருடைய நடைமுறைகளோ, அவருடைய செயற்பாடுகளோ, அவர் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவர்களுடைய பயிற்சிகளுடைய தன்மைகளோ நம்ம இருக்கு தலைவர்கள் கூட மாறாது. نحن رجال الاتحاد نحن حراس على البلاد. கற்றறிந்த கல்விதனை கடமையுடன் போதிக்கும் கல்வி மன்றின் ஆசான்கள்
கண்ணியத்தின் அறிவொளிகள் கவலைகள் கஷ்டங்கள் தொலைந்தே ககனம் இதில் துய்யோ நருளாலே நீடூழி வாழ்க வாழ்க. கலைவீடம் ஹாமிதியா கருவாக உருவாக கனவுதனில் வெற்றி கண்ட கண்ணியத்தின் பெரியோர்கள் பேராளன் அல்லாஹுவின் பெருங்கருணை அதில் நனைந்து வீடு நிலம் பெற்று என்றே நீடூழி வாழ்க வாழ்க. தொழுத்தார்வரு நகரி ஆளும் கடலில் எமது மாண்புயர் மாணவ பேரணிக்கு மணமகிழ் வரவேற்பு நிகழ்ச்சி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் எஸ்.எல். அகமது ஆலிம் அவர்கள் தலைமை ஏற்க என் கல்வி மன்றின் கண்ணியம் மிகுந்த முதன்மை பேராசிரியர்கள் ஏற்புரை வழங்குகிறார்கள். ஆடும் மலர்கொடியில் மூடும் பனித்திரையில் ஓடும் பரம்பொருளே பேரிழவா ஓணம் பெருவெளியில் புதியதோ நெறியினை எப்பூர்களும் தரிசித்த பெருமானவின் சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக நடைபெறும். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எங்களுடைய அறிவிக்கும் பெருமைக்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்குரிய அல்ஹாபின் நகரி மூனாதான சையத் அகமது ஆலிம் காத்தா அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்கள் இல்லாதது நமக்கு மிகவும் குறைவாகவே இருந்து வருகிறது. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நாட்டுப்படி அவர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய செயல்பாடுகளை அவர் கண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் நினைவு கூறி அவருடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா பிரகாசமாக்கி வைத்து அவர்கள் போன்ற நல்ல இல்மு உள்ள ஹாஜியாகவும் ஹாஜியாகவும் நல்ல இல்முள்ள ஆளுமாகவும் நம் மக்களை உருவாக்கி தருவானாக என்று வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அழகான சந்தர்ப்பத்தையும் இந்த அறிவு வாய்ப்பையும் இந்த வரவேற்பு உரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வளமான வாய்ப்பின் தன்மைக்காக என்னுடைய உண்ணாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு மதரசா சார்பிலும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சென்ற ஆண்டு ஜராக்கிய உஸ்தாதுமார்களும் துன்மார்க்கம் துரத்தி வரும் தீங்கான காலச்சூழலில் கல்வியை அயராத உழைப்பின் மூலம் ஊட்டி இந்த ஆலமரமாக செழித்து வளர்ந்து தமிழகத்திற்கு இஸ்லாத்தின் கலைஞர் விளக்காக வழிகாட்டி நிற்கும் புனித சபையாம் ஹாமிதியா என்றென்றும் நிலைத்து மென்மேலும் வளர்ந்து சமுதாய தொண்டாற்றிட மௌதுமுகியின் பெண்கள் மதரசா சார்பாக இதயபூர்வமான நல்வாழ்த்தினை சமர்ப்பிக்கிறோம், துஆ செய்கிறோம். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சபையார் உள்ளிட்ட அவையார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதுடன் இந்நிகழ்ச்சிக்காக நன்கொடை வழங்கிய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாம் நாள் மாலை நிகழ்ச்சி உள்ளத்தை அல்லும் மாணவர் உடற்பயிற்சி மணமகள் பக்ஸ் நிகழ்ச்சி நகர பெருந்தகைகள் முன்னிலையில் அல்ஹாஜ் எஸ்.ஏ. முகமது அலி அவர்கள் தலைமையேற்க அல்ஹாஜ் நஹவி எஸ்.ஏ.கே. முகமது முஹியுத்தீன் அவர்கள் கிராத்துவத அல்ஹாஜ் எஸ்.எம்.பி. ஹுசைன் மக்கி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த அல்ஹாஜ் டி.எஸ்.ஏ. சையத் அபு தாஹிர் அவர்கள் அணிவகுப்பு அறிமுகம் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக திருச்செந்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் எஸ்.ஐ. அங்கமுத்து டிஎஸ்பி அவர்கள் பங்கேற்று அணிவகுப்பு மரியாதை ஏற்றார்கள். தொடர்ந்து அல்ஹாஜில் பி.எஸ்.ஏ. ஜீனுலாபின் அவர்கள் நன்றினவில நிகழ்ச்சியில் இறுதியாக அல்ஹாஜில் எஸ்.எல். சையத் அஹ்மது முத்துவாப்பா அவர்கள் துஆவத நிகழ்ச்சிகள் இனிதர நடைபெற்றது. இவர்களுடைய நெஞ்சத்தில் ஊட்டி இம்மதரசா இந்த சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பெரும் சேவையாற்றி வருகிறது. بسم الله الرحمن الرحيم إن
என்னும் ஷைத்தானின் அழுக்காறுகளை அகற்றி வைத்து அற்புதமாக்கும் அழகிய மாவேரணி பூக்களில் மலராகி சந்தனத்தில் கலந்திட்ட எவ்வாறு போல Assalamu alaikum. In the name of Allah, the most beneficent and the most merciful, Honorable President, respected Chief Guest, beloved parents, and my dear friends, Assalamu alaikum. I come forward to introduce myself. I, yes, you Amanullah, son of Al-Hajj, Ya Abu Zan of Green Street, Patnam. பெண்கள் விடும் தூது போல தேன்வகர பாக்களோடு தீன் மணக்க முழக்கமிட்டு தோளுயர்த்தி வருகின்றார் தூய நெறி போதிக்கும் துங்கமார் ஹாமிதியாவின் துடிப்பு மிகு இளைஞர்களாம் மாணவ தலைவர்கள். மாமன்றம் ஹாமிதியாவின் நெறி சார்ந்த கொடிதன்னை ஏற்றி வைக்க மாணவ அணித்தலைவர் மேடையில் வீட்டிருக்கும் பிரமுகர்களை புடைசூழ அழைத்துச் செல்கிறார். இணைத்துணையற்ற ஏகவல்ல அல்லாஹ் ஒருவன் என்றும் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்றும் எனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சத்திய தீனுல் இஸ்லாத்திற்காக அர்ப்பணிப்பேன் என்றும் சுன்னத்துல் ஜமாஅத்தின் சித்தாந்த கொள்கைகளுக்கு என் உயிர் உள்ளவரை உட்பட்டு நடப்பேன் என்றும் தாய் திருநாடாம் இந்திய திருநாட்டின் தேசிய ஒற்றுமையை சமூக நல்லிணக்கத்தை என்றும் காப்பேன் என்றும் காயல் நகரின் கல்வி கேந்திரம் ஹாமிதியாவின் சட்ட திட்டங்களுக்கு எக்காலமும் உட்பட்டு நடப்பேன் என்றும் உறுதி கூறுகின்றேன். 30 ஆண்டினை கண்டிருக்கும் இம்மதரசா ஹாமிதியா 1971 ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாள் பிறந்தது. 1985 ஆண்டு ஹாமிதியா ஹிபுலு பிரிவு துவங்கியது.
நாளை பட்டம் பெறும் மாணவர்களையும் உள்ளடக்கி இதுவரை 106 ஹாபில்களை இம்மதரசா இவ்வையகத்திற்கு தந்துள்ளது. மாணவர்கள் செய்யப்படக்கூடிய பயிற்சி பைக்குடன் கூடிய பாடலுடன் கூடிய ஒரு பயிற்சி இப்போது நடைபெறவிருக்கிறது என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு தருகிறோம். கல்விக்கடல் அல்லாமா ஹாமிது லப்பை ஒலியுல்லா அவர்களின் பெயரால் துவங்கப்பட்ட இம்மதரசா துவக்கத்தில் குருவித்துறை பள்ளியோடு இணைந்திருக்கும் மக்தப் மதரசாவில் தான் நடைபெற்று வந்தது. பின்பு அருள்நிறை செல்வர் அல்லாமா பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லா அவர்களின் தர்கா ஷரீபில் இயங்கி வந்தது. அதன் பின்பே மாணவியின் மாமன்றம் மஜ்லிசுல் புகாரி ஷரீப் சபையில் இது தனது கேந்திரத்தை அமைத்துக் கொண்டது. வாரம் 2 வேளை மட்டுமே இயங்கி வரும் இம்மன்றம் மாணவர்களின் ஒழுக்கத்தை சீர்படுத்துகிறது, கல்வி ஞானத்தின் அவசியத்தை போதிக்கிறது, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த பாடுபடுகிறது. நமது உயிரினும் மேலான சுன்னத்துவல் ஜமாஅத்து கொள்கைகளை மாணவர் நெஞ்சில் தெளிவாக பதிக்கிறது. நம் தாய் திருநாடாம் பாரதத்தின் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்திடவும் பல்வேறு மதத்தினருக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை உருவாக்க அயராது உழைக்கிறது அறமுயர் ஹாமிதியா. வதனுனா ஹிந்துஸ்தான், எமது தாயகம் இந்தியா, எமது நாடிதே இந்தியா, எமது பாசமார் இந்தியா, யாமு வந்திடும் இந்தியா. ஆகிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் ஹமீதியாவின் அரும்பணி வெல்கவே ஆண்டும் சின்னஞ்சிறியோர் சிந்தையில் தூயனம் தீனின் சுடரை ஏற்றி அன்னவர் இங்கே அவளும் மேம்பது காகிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் ஹமீதியாவின் அரும்பணி வெல்கவே ஆண்டும் கோணிரையம்மான் அமத கருளிய குர்ஆன் மறையை கூறாய் தேனன பிஞ்சின நெஞ்சினில் ஊட்ட
சேவை செய்திடும் பள்ளி ஆமிதியாவை அன்புடன் வாழ்த்திடுவோமே. மெஞ்ஞான மலர்கள் மெங்கந்தம் கமலும் மேம்பதி காகிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் அமைதியாவின் அரும்பணி வெல்கவையாண்டும். மெஞ்ஞான மலர்கள் மெங்கந்தம் கமலும் மேம்பதி காகிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் அமைதியாவின் அரும்பணி வெல்கவையாண்டும். காலத்துக்கேற்ற கேள்விகள் அனைத்திற்கும் கருத்தாய் விடைகள் பகரும். சீலத்தில் உயர்ந்த நமது இமாம்கள் செவ்விய வாழ்க்கையை விளக்கும். உயரிய பள்ளி ஆமிதியாவை உயரிய பள்ளி ஆமிதியாவை அன்புடன் வாழ்த்திடுவோமே. ஞான மலர்கள் மெங்கந்தம் கமலும் மேம்பதி காகிரின் மீதில் ஞானம் அகற்றும் அமைதியாவின் அரும்பணி வெல்கவையாண்டும். அன்னைய தந்தை ஆசான் அறவோர் அவர் குல கண்ணியம் வழங்கும். உன்னத முறைகள் சின்னவர் குணத்தி ஒழுக்கத்தின் வழியே செலுத்தும். உயரிய பள்ளி ஆமிதியாவை உயரிய பள்ளி ஆமிதியாவை அன்புடன் வாழ்த்திடுவோமே. மெஞ்ஞான மலர்கள் மெங்கந்தம் கமலும் மேம்பதி காகிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் அமைதியாவின் அரும்பணி வெல்கவையாண்டும். தாய்மொழி தமிழில் ஆங்கிலம் அரபில் தகவுடன் பாடங்கள் வகுத்தேன். தேயக்கு வழங்கி அன்னவர் வாழ்வில் ஜெயம் பெற வழியே காட்டும். மாண்புயர் பள்ளி ஆமிதியாவை மாண்புயர் பள்ளி ஆமிதியாவை அன்புடன் வாழ்த்திடுவோமே. மெஞ்ஞான மலர்கள் மெங்கந்தம் கமலும் மேம்பதி காகிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் அமைதியாவின் அரும்பணி வெல்கவையாண்டும். மெஞ்ஞான மலர்கள் மெங்கந்தம் கமலும் மேம்பதி காகிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் அமைதியாவின் அரும்பணி வெல்கவையாண்டும். புதியோர் கோரும் கருத்துக்கள் இளையோர் இதயத்தை இருளாக்காமல் மதியுரை என்னும் தீபங்களாலே மெய்யொளியினிலே பரப்போம். மேன்மை நற்பள்ளி ஆமிதியாவை மேன்மை நற்பள்ளி ஆமிதியாவை அன்புடன் வாழ்த்திடுவோமே. மெஞ்ஞான மலர்கள் கந்தம் கமனும் மேம்பதி காகிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் அமைதியாவின் அரும்பணி வெல்கவையாண்டும். மெஞ்ஞான மலர்கள் மெங்கந்தம் கமலும் மேம்பதி காகிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் அமைதியாவின் அரும்பணி வெல்கவையாண்டும். சின்னங்கிரியோ சிந்தையில் தூயனும் தீனின் சுடரை ஏற்றி அன்னவர் இங்கே அழகாய் அமைவாய் அரிய முறையில் வளர்ந்திடவே. ஆற்றிடும் பள்ளி ஆமிதியாவை ஆற்றிடும் பள்ளி ஆமிதியாவை அன்புடன் வாழ்த்திடுவோமே. மெஞ்ஞான மலர்கள் மெங்கந்தம் கமலும் மேம்பதி காகிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் அமைதியாவின் அரும்பணி வெல்கவையாண்டும். கோணிரையம்மான் அமர கருளிய குர்ஆன் மறையை கூறாய். தேனென பிஞ்சின நெஞ்சினில் ஊற்றும் திவ்விய சேவையை
அன்புடன் வாழ்த்திடுவோமே. மெஞ்ஞான மலர்கள் மெய்கண்டம் கமலும் மேம்பதி பாகிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் ஹமீதியாவின் அரும்பணி வெல்கவே ஆண்டும் கால மெஞ்ஞான மலர்கள் மெய்கண்டம் கமலும் மேம்பதி பாகிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் ஹமீதியாவின் அரும்பணி வெல்கவே ஆண்டும் காலத்திற்கேற்ற கேள்விகள் அனைத்திற்கும் கருத்தாய் விடைகள் பகரும் சீலத்தில் உயர்ந்த நமது இமாம்கள் செவ்விய வாழ்க்கையை விளக்கும் சிறந்தனர் பள்ளி ஹாமிதியாவை சிறந்தனர் பள்ளி ஹாமிதியாவை அன்புடன் வாழ்த்திடுவோமே. மெஞ்ஞான மலர்கள் மெங்கந்தம் கமலும் மேம்பதி காயிரின் மீதில் அஞ்ஞானம் அகற்றும் ஹமீதியாவின் அரும்பணி வெல்கவே ஆண்டும் மெஞ்ஞான மலர்கள் மெங்கந்தம் கமலும் மேம்பதி பாபா யல்லா கைர பாபா في كنز العلم حبلوبا كنت وأبا من بابا يلا خير بابا ندعو أنك أنت خير الرائمين تلك غداة دائما ممسكين ندعو أنك أنت خير الرائمين تلك غداة دائما ممسكين إنا كنا فنسير حافظين إنا كنا فنسير حافظين ينبوع العلم ربنا فحوبا من بابا يلا خير بابا من بابا يلا خير بابا بكنز العلم حبلوبا كنت وأبا من بابا يلا خير بابا إننا لسمسمة حامدية ننشدك بلبل محامدية إننا لسمسمة حامدية ننشدك بلبل محامدية إنا كنا ننقذ من سفسفية إنا كنا ننقذ من سفسفية خلاننا المعاصرين أليبا من بابا يلا خير بابا من بابا يلا خير بابا بكنز العلم حبلوبا كنت وأبا من بابا يلا خير بابا إن كربا غما دار بيننا بأهل سم للة غزوا تركنا إن كربا غما دار بيننا بأهل سم للة غزوا تركنا إنا كنا إن تمس مكر أمدنا إنا كنا إن تمس مكر أمدنا لم يعلونا يعطيك الثواب النبا في كنز العلم حبلوبا كنت وأبا من بابا يلا خير بابا إننا مسررون بالدفوف أننا نعيش دوما بانتصاب إننا مسررون بالدفوف أننا نعيش دوما بانتصاب إنا كنا نتعظ بالاختلاف إنا كنا نتعظ بالاختلاف نجاهد لوطننا نحب حبا من بابا يلا خير بابا من بابا يلا خير بابا في كنز العلم حبلوبا كنت وأبا من بابا يلا خير بابا தந்தையாக இந்த கல்வி கேந்திரத்தினுடைய தளபதியாக திகழக்கூடிய தங்கைக்குரிய முதல்வர் அவர்கள் பொன்னாடை போட்டி மகிழ்விக்கிறார்கள். இந்த தர்ச நிகழ்ச்சியின் போது பாடப்பட்ட அரபிவை எமது கௌரவ பேராசிரியர்
கொழும்பு சம்மான்போட்டு பள்ளியின் ஹதீப் ஜனாப் அல்ஹாஜ் நகரி ஐயர் சையீத் அஹமது முத்துவாப்பா ஆலி பாசி அவர்கள் இயற்றியது. அல்ஹம்துலில்லாஹ். மதரசா ஹாமிதியாவின் சேவைகள் 7 நாள் வரை நீடித்து நிலைவர இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்கு கூறிய விரைவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். அருள் அன்பு பண்பின் அளவற்ற உங்கள் திருநாமம் போற்றி எல்லா புவியும் ஏகமாய் ஆளும் வல்லோன் உனக்கு நம்முடைய எதிர்காலத்திற்காக அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்காக கேட்கவில்லை, நமக்காக கேட்கிறார்கள் என்ற ஒரு உணர்வை ஊட்டி சம்பந்தப்பட்டவர்களுக்கு எடுத்துச் சொல்லி இந்த 2 நாட்களையும் விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பை கொடுத்த பெரியவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறானில் கூறப்பட்டுள்ள விவரங்கள் பெரும்பாலும் தெரியாத நிலை இருந்தாலும் பொதுவாக எல்லா மதத்திலும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் மீறிய நிலைகளையும் தான் ஒவ்வொரு மதத்தில் உள்ள சிறந்த அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய இந்த நாட்டையும் நல்ல வழிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக செயல்படுகின்ற இந்த ஹமீதியா மதரசா பள்ளி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடாத்தி தந்த எங்கள் அருமை பெருந்தகை ஜனாப் அல்ஹாஜ் எஸ்ஏ முகமது அலி சாஹிப் ஹாஜியார் அவர்களுக்கு எங்கள் விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை அள்ளிக் கொள்கிறோம். தொடர்ந்து முன்னிலை வகித்த ஊர் பிரமுகர்கள், பெரியோர்கள், கலாசாலை கல்விச்சாலைகளின் நிர்வாகிகள், ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் மதரசா ஹாமிதியாவின் மனமார்ந்த நன்றி. اللهم شرف المدرسة الحامية يا خير الناصرين وكرم يعقوبها وأساتذتها وتلاميذها وأحبابها وأنصارها بالآجل والعاجل بلطفك يا خير المعين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه ونور عبده سيدنا محمد وآله وأصحابه أجمعين. தீன் கல்வி தந்து மேம்புகளை கொண்டு திகழும் பள்ளி ஹாமிதியா நீடோழி நன்று வாழ்கவென்றே வாழ்த்தோதுவோம். வாழ்கவென்றே வாழ்த்தோதுவோம். தீன் கல்வி தந்து மேம்புகளை கொண்டு திகழும் பள்ளி ஹாமிதியா நீடோழி நன்று வாழ்கவென்றே வாழ்த்தோதுவோம். வாழ்கவென்றே வாழ்த்தோதுவோம். தீன் கல்வி தந்து மேம்புகளை கொண்டு திகழும் பள்ளி ஹாமிதியா நீரோழி நன்று வாழ்கவென்றே வாழ்த்தோதுவோம். بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان بارك الله فينا منا بلغ سلامي
இறைமறை குர்ஆனை இதயத்தில் ஏந்திய இளம் மாணவர்களுக்கு இனிய ஹாஃபிதுல் குர்ஆன் பட்டமளிப்பு விழா நாள் 2/7/2000 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி. மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எஸ்கே ஷேக் அப்துல்லா ஆலிம் ஜுமானி அவர்கள் தலைமை ஏற்க அல்ஹாஃபில் SMS முஹியுத்தீன் அப்துல் காதிர் தௌஹீத் அவர்கள் கிராத் ஓதினார்கள். தொடர்ந்து வரவேற்புரை ஜனாப் SH முஹது முகமது அவர்கள் நிகழ்த்த ஹிஃபுல் மதரசா பற்றிய விளக்க உரையை எம் கல்வி மன்றின் முதல்வர் அல்ஹாஜ் நஹ்வி ஐயல் நூருல் ஹக் நுஸ்கி அவர்கள் நிகழ்த்தினார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பான சனது வழங்குதல் ஹாமிதியா குர்ஆன் ஹிஃபுல் மதரசாவின் முதன்மை பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் SM அபூபக்கர் சித்திக் ஆலிம் மிஸ்பாகி அவர்கள் சனது வழங்கி உரை நிகழ்த்தினார்கள். சனது பற்றிய தமிழாக்கத்தை மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் HA அஹமது அப்துல் காதர் ஆலிம் மஹலரி அவர்கள் நிகழ்த்தினார்கள். மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் SH பாதுல் அஸ்ஹப் ஆலிம் பாசி அவர்கள் வாழ்த்துரை வழங்க சிந்தனைக்கு விருந்தான சிறப்புரையை நாகர்கோயில் கலாச்சார பள்ளியின் இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் A அப்துல் குத்தூஸ் ஆலிம் இம்தாதி அவர்கள் நிகழ்த்த நன்றி உரை அல்ஹாஃபில் MI யூசுப் சாஹிப் அவர்கள் வழங்கினார்கள். இறுதியாக ஃபாத்திஹா துஆ மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் SKM நூகுத்தம்பி ஆலிம் ஜுமானி அவர்கள் ஓத நிகழ்ச்சிகள் யாவும் நாயனின் நல்லருள் சூழ நிறைவு பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஹாஃபிதுல் குர்ஆன் சனது பெறும் மாணவர்கள் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் KS கிதிர் முகமது ஆலிம் பாசி அவர்களின் அருந்தவ புதல்வன் அல்ஹாஃபில் KM இஃப்திகாருத்தீன் ஷேக் அப்துல்லா 42A தீவு தெரு. அல்ஹாஜ் NS ஜஃபர் சாதிக் அவர்களின் அருமை புதல்வன் அல்ஹாஃபில் NJ ஷேக் அப்துல் காதர் 15A ஜாவியா தெரு. அல்ஹாஜ் SH பாக்கர் சாஹிப் BSc அவர்களின் அருமை புதல்வன் அல்ஹாஃபில் BS முகமது அல் அமீன் 2A கொச்சியார் தெரு. ஜனாப் SI முகமது ஷாஃபி அவர்களின் திருநிறை செல்வன் அல்ஹாஃபில் MS சையீத் இஸ்மாயில் ஷமீம் புகாரி 130A தைக்கா தெரு. அல்ஹாஜ் SM சையீத் முகமது சாஹிப் அவர்களின் அருமை புதல்வன் அல்ஹாஃபில் சொலுக்கு SM ஹபீப் முகமது இஸ்ஸுத்தீன் 14A ஹாஜியப்பா தைக்கா தெரு. ஜனாப் MEL முஹியுத்தீன் அப்துல் காதர் அவர்களின் அருமை புதல்வன் அல்ஹாஃபில் MAC ஈசா ஷஃபீக் 7A ஆசாத் தெரு. ஜனாப் PAR சுஹரவர்தி அவர்களின் அருமை புதல்வன் அல்ஹாஃபில் PSV சையீத் அப்துல் ரஹ்மான் மௌலானா 193B குத்துக்கல் தெரு. அல்ஹாஜ் பிரபு MA சுல்தான் மஹமூத் நினா அவர்களின் அருள்நிலை செல்வன் அல்ஹாஃபில் பிரபு S முக்தார் இப்ராஹிம் 102 தீவு தெரு. ஜனாப் ME முகமது இஸ்மாயில் அவர்களின் அருந்தவ புதல்வன் அல்ஹாஃபில் MI முஹியுத்தீன் அப்துல் காதிர் 95 தீவு தெரு. ஜனாப் SA முஜீபுர் ரஹ்மான் அவர்களின் அருமை புதல்வன் அல்ஹாஃபில் MR ஷேக் அப்துல் காதர் சூஃபி 51A நெய்னார் தெரு. அல்ஹாஜ் பிரபு SA முஸ்தபா கமால் அவர்களின் அருள் நிறை செல்வன் அல்ஹாஃபில் பிரபு MK குதுபுத்தீன் முகமது பாதுல் அஷ்ஹப் 188 சதுக்கை தெரு. நஹ்வி ME அஹ்மது முஹியுத்தீன் அவர்களின் திருநிறை செல்வன் அல்ஹாஃபில் நஹ்வி AM முஹியுத்தீன் லப்பை 134A சொலுக்கார் தெரு. ஜனாப் MM முகமது தம்பி அவர்களின் அருமை புதல்வன் அல்ஹாஃபில் MT முஹது முஹம்மத் 33 புதுக்கடை தெரு. ஜனாப் SH மூசா ஷரீப் அவர்களின் திருநிறை செல்வன் அல்ஹாஃபில் MS சூபி ஹுசைன் 138 KTM தெரு. ஜனாப் KM சுல்தான் ஜரூக் அவர்களின் அருமை புதல்வன் அல்ஹாஃபில் SZ ஷேக் முஹியுத்தீன் 27 கோமான் நடுத்தெரு.